அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அதிபருக்கெல்லாம் அதிபராகிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்தியாயம் 1 வசனம் 3. அவனே தீர்ப்பு நாளின் அதிபதி அப்படின்னு சொல்லி ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்கிறோம். உதாரணம், கியாம நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, அல்லாஹுடைய அரிசை லட்சக்கணக்கான வானவர்கள் தாங்கி பிடிக்கிறார்கள். கியாம நாளையில் 8 வானவர்கள் மட்டும் தாங்கி பிடிப்பார்கள். பாக்கி வானவர்கள் எல்லாம் வானத்தினுடைய எல்லை பகுதிக்கு ரப்பீல் ஆலமீன் போக சொல்கிறார். வானம் சிகப்பாகும், வானம் சுழலும். வானவர்கள் அப்போது கீழே இறங்கி, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட கியாம நாள் இதுதான், கவலைப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள் என்று அப்போ இருக்கக்கூடிய நல்லவர்களிடம் சொல்லுவார்கள். கடல்களுக்கு தீ மூட்டப்படும், நெருப்பு காற்றுகள் அனுப்பப்படும், மலைகள் ஒரே அடியாக குடுங்கப்படும், மேல் பகுதி கீழ்ப்பகுதியாக ஆக்கப்படும். இதயம் வாய்க்கு வரும் மனிதன் அதை கையால் உள்ளார தள்ளி விடுவான். குழந்தை உண்டாகி இருக்கக்கூடிய பெண்மணிகள் அந்த பயத்தில் குழந்தையை ஈன்றெடுத்து விடுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை அழிப்பான். 2வது சூர் ஊதப்படும். அனைவர்களுமே அல்லாஹுக்கு முன்னால் வருவார்கள். அப்போதான் அல்லாஹுடைய அரிசில இருந்து எழுந்திருச்சு விசாரணைக்காக நடந்து வருவான் வானவர்கள் அணிவகுக்க. அந்தந்த உம்மத்துமார்களையும் விசாரிக்கும் போது அந்தந்த நபிமார்களை பக்கத்தில் வைத்து அந்தந்த உம்மத்துமார்களை ரப்புல் ஆலமீன் விசாரிப்பான். 3 பகுதிகளாக கியாம நாளையில் மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரிக்கிறான். வலது வலது இடது. வலது பக்கத்தில் 2 பிரிவுகளாக பிரிக்கிறான். முதல் வலது கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் போகும். 2வது வலது கேள்வி கணக்கு கேட்டு சொர்க்கம் போகும். இடப்புறத்தா, இந்த இடப்புறத்தில் இருட்டாகவும் புகையாகவும் இருக்கும். அவர்கள் தான் நரகவாதிகள். அதில் இந்த வலது பக்கத்தில் உள்ள கொஞ்சம் பேர்களை ஷவத்தில் தங்க வைக்க. அந்த ஷவத்தினுடைய பேர் அல் அரப். அவர்களுக்கும் உணவளிக்கப்படும், தண்ணீர் கொடுக்கப்படும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களையும் மன்னித்து சொர்க்கலோகத்துக்கு அனுப்புவான். அப்போது நீதி கரெக்டாக வழங்கப்படும். அவரவர்கள் செய்த நன்மையின் காரணமாக அவர்களுக்கு கூலிகள் வழங்கப்படும். அவரவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக தண்டனைகளோ வழங்கப்படும். யாரை நாடுகிறானோ அவர்களை சொர்க்கம் அனுப்புவான். யாரை நாடுகிறானோ அவர்களை நரகத்துக்கும் அனுப்புவான். ஈமான் கொண்டவர்கள் நரகத்துக்கு
போனாலும் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மாணவர்களை நரகத்தில் இறக்கி அவர்களை தூக்கி அவர்களை சொர்க்கலோகத்துக்கு அழைத்து செல்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனும் அவனுடைய அரசும் தான் நிரந்தரம். அனைவர்களுமே மரணிக்கக்கூடியவர்கள் தான். வானவர்கள் அனைவர்களுமே உள்பட எல்லாருமே மரணிக்கக்கூடியவர்கள். அவன் நிரந்தரமானவன், அவன் சக்தி வாய்ந்தவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் மன்னிக்கு சொர்க்கலோகத்துக்கு அனுப்புவான். அல்ஹம்துலில்லாஹ். ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப்பு நண்பர்களுக்கும் உங்களுக்கு முழங்கால் வலி, இடுப்பு வலி, போத்து வலிலாம் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா தேன் ஊதி, வயிற்று வலிக்கு தேன் ஊதி கொடுக்கப்படும். முழங்கால் வலிக்கு எண்ணெய் ஊதி கொடுக்கப்படும். உடல் ஆரோக்கியத்திற்காக தண்ணீர் ஊதி கொடுக்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.